நிறைய பேர் கேட்டுட்டு இந்த ரெசிபி தான் 1 கிலோ அளவுக்கு ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி நல்ல கிரிங்கிள் டாப்போட எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம ரிலாக்ஸ் ரெசிபீஸில் பார்க்கலாம். நீங்கள் சேல் பண்ணுறதா இருந்தாலும் இந்த அளவுகள் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு 150 கிராம் அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். அதில் 150 கிராம் பவுடர் ஜாக்கரி சேர்த்து பவுடி பண்ணி வச்சுக்கலாம். மைதாவை சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். மைதா மாவு அளவு பார்த்திங்கன்னா 200 கிராம் மைதா மாவு, 30 கிராம் அளவுக்கு டார்க் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நம்ம சலிச்சு எடுத்து வச்சுக்கணும். சலிச்சுட்டு 2-3 தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஒன்று போல் உங்களுக்கு மிக்ஸ் ஆகி கிடைக்கும். $250 கிராம் அளவுக்கு டார்க் ஆல்மண்ட் எடுத்திருக்கேன். 180 கிராம் 180 கிராம் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கிராம் கணக்கில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரிசல்ட் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஒரு பேனில் ஹாட் வாட்டர் கொதிச்சிட்ருக்கு. தீயை ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கோங்க. மேலே இன்னொரு பேனில் நல்ல கனமான பேனாக எடுத்துக்கோங்க. அதில் இதை நம்ம டபுள் பாயிலில் மெல்ட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மெல்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி என்ன பண்ணணும்னா பட்டர் மட்டும் சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும், ஒன்று போல் மெல்ட் ஆகி வராது. நடுவில் இந்த மாதிரி எடுத்து மெல்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒன்று போல் கிடைக்கும். நல்லா ஸ்மூத்தாக மெல்ட் ஆனாக்கில் எடுத்து ஆற வச்சிடலாம். கொஞ்சம் ஆறி வரட்டும். ஓவனை 180 டிகிரிக்கு ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். முட்டையோட அளவு பார்த்திங்கன்னா 4 முட்டை தேவைப்படும். எப்போதுமே முட்டை எடுத்துக்கையில் ஒவ்வொரு முட்டையாக தனித்தனியாக ஒரு கிண்ணத்தில் உடச்சி அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு முட்டை ஸ்பாயிலாக இருந்தாலும் நமக்கு ஃபுல் ரெசிப்பியும் கெட்டு போயிடும். இல்லை 2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஊற்றிருக்கேன். அதோட நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா சுகர், அதை சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி பவுடர் ஜாக்கரியும் ஒயிட் சுகரும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா பீட் பண்ணிக்கணும். இது எந்த அளவுக்கு பீட் ஆகி வருதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரிங்கிள் டாப் கிடைக்கும். நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி பீட் பண்ணிக்கோங்க. இப்போ மெல்ட் பண்ணி வச்சுருக்க பட்டர் சாக்லேட் அந்த மிக்ஸை இதோட சேர்த்துடலாம். அது ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது. நம்ம முதலே அது பண்ணி வச்சுருந்ததுனால உங்களுக்கு அது கரெக்டான சூட்டில் இருக்கும். ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்பேச்சுலா, மிக்சிங் பவுல் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. இல்லை சாக்லேட் எல்லாம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடும். ப்ரௌனிக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டில் செய்வாங்கங்க. இது நான் சேல் பண்ணிகிட்டு இருந்த ரெசிபி தான். ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு அளவுகளோடு உங்களுக்கு கிடைக்கும். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மைதா சலிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள், மைதா கொக்கோ பவுடர், அதையும் இதோடு சேர்த்துக்கணும். இதை பீட்டர் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை. நம்ம ஸ்பேச்சுலா வச்சே மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும். எல்லாம் நல்லா கலந்து வரணும். 1 கிலோ செய்யலை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கொயர் டின்னையும் யூஸ் பண்ணலாம், ரெக்டாங்கிள் டின்னையும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற டின்னுக்கு நீங்கள் பேக்கிங் ஷீட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்கொயர் டின் 10 இன்ச் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நீங்கள் 10 இன்ச் யூஸ் பண்ணலாம், 9 இன்ச் யூஸ் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு 11/7 இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ப்ரௌனி எவ்வளோ திக்காக வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் ட்ரே எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பிக் சைஸ் ட்ரே தான் எடுத்திருக்கேன். ப்ரௌனி ரொம்ப திக்காக வராது, கொஞ்சம் தின்னாக வரும். அதில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். டேப் பண்ணுறதுக்கு பதிலாக ப்ரௌனி பேட்டர் திக்காக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்கீவர் வச்சுட்டு லைன்ஸ் மாதிரி கண்டினியூஸாக போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் ஆகிடும். நீங்கள் சாக்கோ சிப்ஸ் போட போகிறீங்க, இல்லை சாக்லேட் பீஸ் போட்டு போட போகிறீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது 1 கிலோ இருக்கும் உங்களுக்கு பேட்டர் மட்டுமே. இது போக நீங்கள் சாக்லேட்ஸ் போட உங்களுக்கு ப்ரௌனி வெயிட் கூடும். நான் இன்றைக்கி பீசஸ் மேலே தான் செட் பண்ணுறேன். இல்லை நீங்கள் பேட்டரோட அடி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா அப்படியும் போட்டுக்கலாம். நான் மில்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட் ரெண்டுமே பீஸ் போட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது ஓவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவனில் பாட்டம் ரேக்கில் வச்சுக்கோங்க. ஒரு 40 மினிட்ஸ் ஆகுங்க இது பேக் ஆகி வர்றதுக்கு, சாக்லேட்ஸ் நிறைய இருக்கிறதுனால. நல்லா ஆற விட்டு பீஸ் போட்டிங்கன்னா சூப்பராக வரும். எப்படி கிரிங்கிள் டாப்போடு வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.